இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் பெயிண்டில் வந்து இபாக்ஸ்னு சொல்லுவாங்க. இபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது, ப்ரைமர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன், பிளாக் மற்ற கலர் இருக்குது. ஸோ இது அடிக்கணும் என்னென்னா நம்ம வந்து துரு பிடிக்காமல் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இந்த இரும்பு வந்துட்டு ஏன்னா இப்போ இருக்கிற பிராண்ட் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ எந்த பிராண்ட் எடுத்தாலுமே துரு பிடிக்காமல் இல்லை, துரு பிடிக்குது கொஞ்சம் டிலே ஆகி பிடிக்குது அவ்வளோதான். ஸோ அது வந்து இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் துரு பிடிக்காமல் இருக்கணும். இது மட்டும் இந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணாங்கன்னா சீக்கிரம் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா நார்மல் பெயிண்ட் இபாக்ஸ்னு சொல்லுவாங்க. இபாக்ஸில் வந்து பெயிண்ட் ப்ரைமர் அப்படி இருக்குது. ஸோ இந்த அடிக்க வந்து என்னென்னா சீக்கிரம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து துரு பிடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறத பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ பால்கனியில் வந்து அதிகப்படி தண்ணி போடும். ஸோ அதனால் துரு பிடிக்காமல் இருக்கிறது நம்ம வந்து இபாக்ஸ் அடிக்கும். ஏன்னா நம்ம காங்கிரீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் துரு பிடிக்கணும் என்ன ஆகும், அப்படி துரு உள்ளே போயிட்டு அப்படி ஸ்ட்ரக்சரே வீக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டில் கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடிக்க போகிற சர்ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ ஆனால் எந்த ரடார் இருக்கட்டும் பாருங்கள், எந்த பிராண்டாக துரு பிடிக்கலாம். பட் ஆனால் அந்த இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு ராடுக்கு வந்து ஒரு இயர்ஸில்